திமுக மருத்துவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தென்னக மாநிலங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அடிப்படையில் ஒரு தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எங்களை தண்டிக்கப்படுவதா என்று குரல்கள் எழுப்ப பின் 1976 அதாவது 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இந்த தொகுதி சீரமைப்பு பணிகள் நம்ம ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலும் இந்த தொகுதி சீரமைப்பு பணிகள் ஒரு 25 வருஷம் தள்ளி போடலாம் என்று சொன்னாங்க. அந்த டைம் பீரியட் 2021 வரைக்கும் வந்தது. பிறகு 2001 வரைக்கும் வந்தது. அப்ப 1999ஆம் ஆண்டு அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினாங்க வாஜ்பாய் அவர்களுக்கு. தெலுங்கு தேசத்திலிருந்து சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் அடிப்படையில் அப்போது உண்மையிலே கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநிலங்களோட உரிமைகளையும் காது கொடுத்தும் உள்ள அரசியல் தன்மையோட வாஜ்பாய் செயல்பட்டனால் இன்னொரு 25 வருடங்கள் அவங்க தள்ளி போட்டாங்க. இப்ப அந்த 25 வருடம் முடிகிற டைம் 2026. அந்த 2026 அப்ப ஜனத்தொகை கணக்கெடுக்க பின் இந்த தொகுதி சீரமைப்பு எப்படி பண்ண போறீங்க என்ற கேள்வி நியாயமான கேள்வி. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக 2025 தான் குரல் எழுப்ப முடியும். அதனால இந்த குரல் எழுப்பது ஒரு நியாயமான குரல் எழுப்பது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகள் மட்டும் இல்ல, இப்ப நம்ம தமிழ்நாட்டில் அப்பாற்பட்ட பிற மாநிலங்களில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதை கோடிட்டு காட்டியிருக்காங்க. இது அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சீட்டு குறையாது அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்நாடு இடங்கள் குறையாதுன்னு சொல்றாங்க. இடங்கள் குறையாது, ஆனா எவ்வளவு சதவீதம் எவ்வளவு விழுக்காடு ஏறுது அப்படிதான் ஒரு கேள்வி கேட்கிறோம். ப்ரோரோட்டா பேசிஸ் அப்படின்னு அடிப்படையில் கேட்கிறோம். இப்ப 2026 பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் அடிப்படையில் 840 இடங்கள் இருந்ததுன்னா உத்தரப்பிரதேசோட இடங்கள் 80லிருந்து 143 இடங்கள் அதிகமாகுது. அதாவது 14%லிருந்து 17% அதிகமாகுது. பீகாரோட இடங்கள் 40லிருந்து 73 இடங்கள் அதிகமாகுது, 79 இடங்கள் அதிகமாகுது. மத்திய பிரதேஷ் இடங்கள் 29லிருந்து 52 இடங்கள் அதிகமாகுது. அப்ப பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மட்டும் 17% இன்க்ரீஸ், பீகார் 7.3லிருந்து 9.3% இன்க்ரீஸ், மத்திய பிரதேஷ் பாத்தீங்கன்னா 5லிருந்து 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அந்த தகுதி அளவுக்கு தென்னக மாநிலம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சீட் எண்ணிக்கை இருந்தா கூட அந்த 848 இடங்களுக்கு நம்பர்ஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணினா சீட்டோட எண்ணிக்கை அதிகமாக ஆகாமல் குறைவான எண்ணிக்கையில தான் ரைஸ் ஆகுது. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானத்துக்கும் இப்ப நான் கூறிய மாநிலங்களுக்கும் பர்சன்டேஜ் பொருளாட்ட பேசிஸ் போட்டா கூட பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் அவ்வளவு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகல. எப்படி குறையுதுன்னா முன்ன 24% இருந்தது. அதாவது 543 இடத்துக்கு 130 இடங்கள் இருந்தால் கூட 840 இடங்களுக்கு 35 சீட்டு தான் அதிகமாகுது. அப்ப எல்லா மாநிலம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகாருக்கு 150 இடங்கள் ரைஸ் ஆகுது. ஆனா தமிழ்நாடு தென்னக மாநிலங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திராவுக்கு 35 இடங்கள் தான் இடம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா உண்மையான மாநிலங்களோட குரல், தென் தமிழ்நாட்டோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாடு சமூக நீதி தளத்திலும் சரி, இருமொழி கொள்கையிலும் சரி, தேசிய கல்வி கொள்கையிலும் சரி நம்ம தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்கோம். இப்ப உரிமைக்கான குரல் பார்லிமெண்ட் தான் ஒழிக்க முடியும். அப்ப எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம குறைத்து அவங்க எண்ணிக்கை அடிப்படையில் மிகுதியா இருந்தா ஒரு 4 மாநிலம் தான் இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் என்ற அடிப்படை இருக்கா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற ஜனத்தொகை அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் இப்பயே பாத்தீங்கன்னா 80 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க, 17% பிரதிநிதித்துவம் இருக்கு. 8 பிரதமர்கள் ஒரு மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்கன்னா அது உத்தரப்பிரதேசம் தான். 8 பிரதமர்கள் வந்திருக்காங்க. இப்ப அதுவே நமக்கு தெரியாதா மெஜாரிட்டிசம். அப்புறம் ஒரு 4 மாநிலங்கள் தேர்தலை பார்த்தா போதும். அப்ப நாங்க ஒரு மொழி கொள்கை, அதாவது இந்திய மும்மொழியின் பேர்ல ஹிந்தி, சமஸ்கிருதம் என்று ஒரு 4 மாநிலத்தில் ஒப்புதல் பெற்றார். பிற மாநிலங்கள் எல்லாமே நாங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா இல்லையா? போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட அடிப்படையான குரல் என்ன? 400 இடங்கள் நாங்க ஜெயிப்போம், 400 இடங்கள் நாங்க ஜெயிச்சா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தோம்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த தேர்தலுக்கான அடிப்படை என்னது? இந்தியா கூட்டணி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் கூட்டணினால தான் இன்னைக்கு 240 இடத்துக்கு அவங்க கீழே போனாங்க. இல்ல என்ன இருக்கும்?
அப்ப நீங்க உங்க ஜனத்தொகை அடிப்படையில் கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தன்மையில் ரிங் செட் பண்ணுவாங்களே, அதே மாதிரி நாங்க வின் பண்றது என்ன நிலையிலும் நாங்க வின் பண்றதுக்கான சூழலை உருவாக்குறத அடிப்படை தான் இந்த தொகுதி சீரமைப்புன்னு தன்மைன்னு மக்களுக்கு உணர்த்து வைக்கிறோம். இது வெறும் ஒரு அரசியல் கட்சியோட குரல் மட்டும் இல்ல, இது ஜனநாயகத்தின் குரல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் குரல், இது கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் குரல், மாநிலங்களுக்கு நீதியை பாதுகாக்கும் குரல் சொல்லும்போது நீதியை பாதுகாக்கும் குரல் சொல்லும்போது நிதியும் பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து தெரியும், இந்த மாதிரி ஜனத்தொகை அடிப்படையில் நம்ம எண்ணிக்கை பாராளுமன்ற எண்ணிக்கை அதிகப்படுத்தால் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி பயங்கரமாக பாதிக்கப்படும். 10வது நீதிக்குழுவிலிருந்து 15வது நீதிக்குழு வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடகா 5.9 3.6% தான் வரிகளோட பகிர்வா இருக்கு. கேரளாக்கு 3.8 1.9 குறைஞ்சிருக்கு 10வது நீதிக்குழுல 15வது நீதிக்குழு. தமிழ்நாடுக்கு 6.6 4.08 குறைஞ்சிருக்கு. ஆனா வட இந்திய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா பீகாருக்கு 12.8 குறைவு ரொம்ப கம்மியா. தொகுதி மறுவரைக்கு எதிராக மார்ச் 22 நடைபெறக்கூடிய கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுக்க போகிறார்கள் என்பது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.